எப்பொழுதும் பிருந்தாவனத்தில் கோபியர்களுடனும் ஆடு மாடுகளுடன் இருந்த கண்ணன் தாய் தந்தையருக்கு சேவை செய்பவனை காண வந்தானாம். பண்டரிபுரம் வந்தானாம். அங்கு எண்ணற்ற பக்தர்களின் எண்ணங்களை கொள்ளை கொண்டவன். அதில் சில சாதுக்களின் வாழ்க்கையை இப்பொழுது நான் படமாக்கியிருக்கிறேன். எங்கள் வீட்டு குழுவில் இதுதான் இடம்பெற்றிருக்கிறது. பாண்டுரங்கனின் லீலைகளை ஒரு சிறிய காணொளியில் அடக்க முடியாது. அவன் மீது பக்தி செலுத்திய எண்ணற்ற சாதுக்களில் சிலரை பற்றி மட்டும் இங்கு கொடுத்திருக்கிறேன். முதலாவதாக புண்டலீகன். இந்த சந்திரபாகா நதியின் ஓரத்தில் இருக்கும் புண்டலீகனினுடைய குடிலில் தாய் தந்தையருக்கு சேவை செய்து கொண்டிருந்தான் புண்டலீகன். அவனை காண வந்த பாண்டுரங்கனை அங்கேயே நில் என்று ஒரு செங்கொல்லை போட்டு நிறுத்தி வைத்தான். விட்டல் என்று அதனால் பெயர் பெற்றான் பாண்டுரங்கன். இடுப்பில் கை வைத்து கொண்டு ருக்குமாதேவியுடன் புண்டலீகனுக்காக காத்திருந்தான் விட்டலன். இன்றும் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனுடைய கோவிலுக்கு அருகிலேயே புண்டலீகனுக்கும் கோவில் உள்ளது. பீமா நதியை சந்திரன் வடியில் சந்திரபாகாவாக திருப்பி வாங்கி கொண்டவன் புண்டலீகன். அடுத்து கான்கோ பாத்ரா. அரசனுக்கு முன்பு நடனம் ஆட விரும்பாததால் மரமாய் நிற்கிறாள் விட்டலன் முன்பு. அரசனிடமிருந்து தப்பித்து வந்து அடைக்கலம் தேடுகிறாள் விட்டலன் முன்பு. ஆதரிக்கிறான் அவனும். அடுத்து சோகாமேளா. வெட்டியானான இவன் எலும்பு கூட விட்டலனின் பெயரை கூறும். இவனது சமாதி கோவிலின் வாசலிலே உள்ளது. அடுத்து நாமதேவர். விட்டலனுடன் தினமும் பேசும் சந்த் நாமதேவர். நாமதேவர் பாயாரி கோவில் என்ட்ரன்ஸிலேயே உள்ளது. இந்த மகான்களின் வாழ்க்கையை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து நரஹரி சோனார். தீவிர சிவ பக்தனான இவர் பாண்டுரங்கனுக்கு கிரீடம் செய்ய மாட்டேன் என்று கூறினார். ஆனால் அவருக்கு ஹரியும் சிவனும் ஒன்றே என்று உணர்த்தினான் பாண்டுரங்கன். அவரது வீடும் அவர் வழிபட்ட மல்லிகார்ஜுனா கோவிலும் கோவிலுக்கு எதிரிலேயே உள்ளது. எண்ணற்ற சாதுக்களும் சந்துக்களும் பாண்டுரங்கன் மீது அளவிலா பக்தி கொண்டு வாழ்ந்த ஊர் பண்டரிபுரம். அடுத்தது வார்க்கரி யாத்திரை. மகாராஷ்டிரத்தில் உள்ள வார்க்கரி இன மக்கள் சாறை சாறையாக ஆஷாட ஏகாதசி அன்று பாண்டுரங்கனை காண கால்நடையாக யாத்திரை வருகிறார்கள். விட்டலனின் நாமம் கூறிக்கொண்டு வழியெங்கும் பஜனை பாடிக்கொண்டும் அவர்களின் குருவான ஞானேஸ்வரின் பாதுகைகளை பல்லக்கில் எடுத்துக்கொண்டு பண்டரிபுரம் வருகிறார்கள். 21 நாட்கள் நடந்தே அவர்கள் பண்டரிபுரம் வந்து சேர்கிறார்கள். அடுத்து ஒரு மீனவனின் கதை. மீனவனை
பாண்டுரங்கனை பார்க்க அனுமதிக்காததால் பாண்டுரங்கனே வெளியே வந்து அவனிடமிருந்து மீனை வாங்கி அவனது காதில் போட்டுக்கொள்கிறான். அடுத்து கோரா கும்பர். இவர் பானை செய்யும் தொழில் செய்பவர். இவருக்கு ஒரு மனைவியும் ஒரு குழந்தையும் உண்டு. விட்டலன் மீது கொண்ட அன்பால் விட்டலன் பெயரே கூறிக்கொண்டு அவர் மண்பாண்டங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தை தவறி மண்ணில் வீழ்ந்துவிட அதையும் பொருட்படுத்தாமல் அவர் செய்த அந்த பக்தியால் நெகிழ்ந்த பாண்டுரங்கன் குழந்தையை அவருக்கு திருப்பி கொடுத்தார். அடுத்து ஜக்குபாய். சிறு வயதிலேயே தாய் தந்தையரை இழந்த ஜக்குபாய் திருமணமாகி வந்த வீட்டில் வீட்டு வேலைகளை செய்ய முடியாமல் எங்கும் விட்டலனையே காண்கிறாள். பண்டரிபுரம் சென்று பாண்டுரனை காண வேண்டும் என்று இவளுக்கு மிகுந்த ஆவல். இதனை அறிந்த பாண்டுரங்கன் அவளுக்காக வீட்டு வேலைகளை செய்து அவளை பண்டரிபுரம் அனுப்பி வைத்தான். மாஜே மாஹேரே பண்டரி. நம் பிறந்த வீடாம் பண்டரிபுரம் சென்று நம் தாயிடம் மாவுளியிடம் வேண்டுவோம்.